சபரீசனுடைய மனசாட்சியும் சபரீசனுடைய வரவு செலவுகளை கவனிக்கக்கூடிய நல்ல நண்பர் இங்கே நிறுத்தப்பட்டு ஆதவ் அர்ஜுனாவை தோல்வியுற செய்ய வேண்டும் என்பதின் திட்டம்தான். பணத்தை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. தொகுதிக்கு 40 கோடி என்று சொல்லப்படுகிறது. 400 கோடி கூட பண்ணுவார்கள். வருகின்ற கனிம வளங்களும் வருகின்ற படுகைகளும் வருகின்ற இரும்பு தொழிற்சாலைகளும் டேக்ஸுகள் அது இது கட்சி பணிகள் எல்லாம் அவர்களுக்குரியதானே, யார் கேட்பது? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திரு சபரீசன் முதலாக தைரியமாக வெளியே வந்து கேட்கிறார்கள். நாங்கள் ஆமாம் பிரச்சாரத்திற்குத்தான் வந்தோம் என்றதை சொல்லிவிட்டார். இப்பொழுது அடுத்த செய்தி என்னவென்றால், இந்த முன்னோட்டத்தோடு சபரீசன் நின்று விடுவாரா, இல்லை அடுத்த கட்டத்தில் செல்வாரா? ஏனென்று சொன்னால், சுவை பார்த்து விட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கலசத்தை உருட்டுவதற்கு இரவு பால் குடிப்பதற்காக பூனைகள் வரும், பறவைகள் வரும். ஒரு நெருமணிகளை கண்டா அதனுடைய மூக்கினுடைய நுகர்வு தன்மை அதிகம். ஒரு கரியோ மீனோ இருந்தால் நாய்களும் கூட பூனைகளும் கூட பறவைகள் கள்ளப்பிராந்து எதுவாக இருந்தாலும் சரி அந்த நுகர்வுக்கு அதற்கு மவுசு இருக்கும்.